ஹாய் ஹலாமே இது உங்கள் ஃபிக்ஷன் இல்லை நான் உங்கள் அம்மே ஃபேமிலியில் அதுதான் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிம்மின்ஸ்ரீயோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 6 தான் போன பார்ட் வரைக்கும் பார்க்குறேன். நான் கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்டோரி கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகலாமா? போன பாட்டில் ஜிமினா உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டன் கேண்டியை வச்சு ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பித்து வச்சுருப்பா மினி. ஆனால் ஜெமன் அதை வாங்கிட்டு வந்தானா இல்லையா அப்படின்றது தான் வந்து மேட்ராகவே இருந்திருக்கும். பட் ஜெமன் அவங்களுக்காக அதை வாங்கிட்டு வரல. இருந்தாலும் நான் வாங்கிட்டு வரலை, அதுக்கு சாரி அப்படின்னு அப்பாலஜி கேட்டுட்டு தென் நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். ஸோ அதை கேட்கும்போது ஒரு பக்கத்துக்குள்ளே அவங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். ஸோ இதோட நம்ம முடிச்சு வச்சுருந்துருப்போம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டே நீங்கள் கொஞ்சம் வந்து பெட்டர் ஃபீல் தான், இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற மைண்ட் இல்லை. ஸோ நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு மினிக்கிட்ட சொல்லிட்டீங்க. ஸோ மினி மட்டும் கிளம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஜிமன் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்றதுக்காக. இந்த பக்கம் ஜிமன் 2 பேரும் ரெடியாகி வருவீங்க, உங்களை காலேஜில் விட்டுட்டு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் கிளம்பி வந்துருந்துருப்பான். உங்கள் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி கார் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி தான் ஸ்டாப் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரெடி ஆகலை. இப்போ ஜிமன் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு மினிக்கு மெசேஜ் பண்ண மினி மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரா. இப்போ ஜிமன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். மினி மட்டும்தான் வரா, பின்னாடி நீங்கள் வர மாதிரி தெரியலை. இப்போ மினி கிட்டே வந்துட்டு என்ன சொன்னா போகலாமா, நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறுறதுக்காக டோர் ஓப்பன் பண்ண போகிறா. அப்போ ஜிமன் கீழே இறங்கிட்டு என்னாச்சு, அவள் வரலையா என்ன அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நான் நாளைக்கு வரேன், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, அதனால அவள் வரலன்னு சொல்லிட்டா, நம்ம மட்டும்தான் போகலாமா அப்படின்னு கேட்குறா. இப்போ இந்த பக்கம் ஜிமனுக்கு இவளை காலேஜில் விட்டுட்டு போயிட்டான்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். ஆனால் உங்களை வந்து வீட்டில் விட்டுட்டு அதுவும் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே யோசிக்கிறான். என்னாச்சு ஜிம்னா, என்ன யோசிக்கிற, நம்ம போகலாம், காலேஜுக்கு டைம் ஆச்சுல்ல அப்படின்றா. இப்போது இங்கே ஜிமன் சரி இரு, ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வரான். அதாவது உங்கள் வீட்டுக்கு வரான். நீங்கள் ஹாலில் தான் உட்காந்துட்டு நார்மலாக சும்மா டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுது. இப்போ தான் அவன் போனான், அதுக்குள்ளே என்ன திரும்ப வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வெளியே ஜிமன். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஷை ஆகுது, லைக் ஒரு மாதிரி சிரிப்பு வருது. இருந்தாலும் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு வா ஜிமன் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. இப்போ அவனை கூப்பிட்டுக்கிட்டே நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒரு 2-3 ஸ்டெப் நடந்து உள்ளே போகிறீங்க. பையன் அப்படின்னு அவன் வெளியே நின்று கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே திரும்பிட்டு சொல்லு ஜிமன், உள்ளே வா, ஏன் அங்கேயே நிற்கிற? இல்லை பரவாயில்ல, வெளியே மினி வெயிட் பண்ணிகிட்ருக்கா, நம்ம கிளம்பணும். நீ காலேஜ் போகலையா? இல்லை, நான் இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு போய்க்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இருந்துப்பேன், நீ போயிட்டு வா. இல்லை, உன்னை தனியாலாம் விட முடியாது, நீ ஒழுங்காக ரெடியாரு, நான் மினியை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் எங்கே ரெடி ஆகணும், நான் வீட்டில் இருந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்னதை செய், புரியுதா? இப்போது நீ வீட்டில் இருந்தாலும் வீட்டில் யாருமே இல்லை, தனியாலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. எப்போ யார் ஏதாவது வந்து பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? என் தலையில் தான் வந்து விழுகும். அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அண்ட் என்னாலையும் நிம்மதியாக அங்கே வேலை செய்ய முடியாது. எனக்கு ஃபுல்லாக மைண்ட் அப்செட்டாகவே இருக்கும். அப்புறம் ஒழுங்கு மரியாதையாக கிளம்பிடு, நான் அவளை விட்டுட்டு உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன், புரிஞ்சுதா? அண்ணா அண்ணா, நான் ஆண்டி கூட வீட்டில் இருந்துக்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்தால் நான் தனியாக இருப்பேன், நான் உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஆண்டி கூட இருந்துக்கிறேன். இப்போ ஜிமன் ஒரு மாதிரி யோசிக்கிறான், நம்ம வீட்டில் விட்டுட்டு போனால் ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனுக்கு ஏதோ அது ஃபுல்ஃபில்டாக படலை. இல்லை, செட் ஆகாது, நீ கிளம்பி இரு, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போது போகிற ஜிமன் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜிமன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும், இருந்தாலும் இந்த டைமில் அவன் கூட எப்படி சுற்றுறது? தென் அவனுக்கும் நிறையா வேலை இருக்கும். ஏன்னா நேற்றே அவன் நிறையா ஒர்க்கில் வந்து
ரொம்ப டயர்டாகி வந்ததை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறவனுக்கு நம்ம ஒரு இடையூறா வந்து கூட இருக்கணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசனை ஓடுது. இருந்தாலும் சொல்லிட்டு போயிட்டான், கேட்கலன்னா திட்டுவான் அப்படின்ட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு வரதுக்கும் ஜெமினாவில் காலேஜில் விட்டுட்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜெமன் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போது போய் ஏறி உட்காந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக அந்த ட்ரைவ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ ஒரு சிக்னல் வருது. நீங்கள் அப்படியே அந்த சிக்னலில் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜெமன் வந்து அங்கே ஒரு குழந்தை வந்து அவங்க மம்மி கூட நடந்து போயிட்டுருக்கு சைடில் பிளாட்ஃபார்மில். அது கையில் காட்டன் கேண்டி வச்சு சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து அந்த ஞாபகம் வருது, உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா, ஸோ வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காரை வந்து ஓரமாக வந்து ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவனை. ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தை அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணல. அவன் சைடில் தான் அதை வந்து அவன் நோட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகுது. ஆனால் ஜிம்மனை காணோம். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீங்கள் அப்படியே மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, என்ன கூட்டிகிட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த காரில் சைட் மிரர் இருக்கும்ல, அதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க வெளியே. இப்போ ஜிம்மன் அந்த பக்கம் ரோட்லேருந்து அப்படியே க்ராஸ் பண்ணி கையில் காட்டன் கேண்டியோட நடந்து வந்துட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது ஸ்டொமக்குள்ளே. என்னென்னமோ தோணுது. அப்படின்னா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று வாங்கிட்டு வரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சின்னு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது. ஸோ அவ்வளோ ஹாப்பியில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்த உடனே வந்து மினிக்கிட்ட சொல்லணுமே அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணுது. ஆனால் இப்போ தானே வந்து அவள் கிளாஸ் போயிருக்கா, ஸோ டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ அப்படியே நீங்கள் சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜெமின் பக்கத்தில் வந்ததும் எதையுமே காமிச்சிக்காமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அவன் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து உட்காந்துட்டு, இந்தா புடி அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்ன புடி, நேற்று நீ கேட்டதுன்னு மினி சொன்னான். என்னால் நேற்று வாங்க முடியல, அதனால நேற்று வாங்கல, இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் அப்படி திணிக்கிறான். நீங்கள் அப்படியே அதை கையில் வாங்கிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் கேஷுவலாக வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் வாங்கிட்டு வந்துட்டான்ல, அதான மேட்ரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே செம்ம ஹாப்பி. ஸோ நீங்கள் அப்படியே அதை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த சிக்னல் வந்து ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்திருக்கும். அதனால் சீக்கிரமே ஆஃபீஸை ரீச் ஆகிட்டீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த காட்டன் கேண்டி சாப்பிட்டு முடிக்கல. ஸோ வேக வேகமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இறங்குறதுக்காக அவன் அப்படியே லைட்டாக வந்து திரும்புகிறான் உங்கள் பக்கம். நீங்கள் அப்படியே வேக வேகமாக உள்ளே தள்ளிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பை வந்துடுது அவனுக்கு. லைக் ரொம்ப குழந்தைத்தனமாக வந்து அப்படியே அங்கங்கன்னு ஆக்கிட்டு ஃபுல்லாக வந்து அது கலர் கலராக வேறு இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க. அவன் வேறு திட்டுவானோன்ற பயத்தில் அப்படியே எடுத்து வேக வேகமாக நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே அமுக்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டு, பொறுமையாக சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷோ அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஆக்கி வச்சுருக்கீங்க. ஸோ அதை பார்க்கும்போது அப்படியே அவனுக்கு சிரிப்பாக வருது. இப்போது அப்படியே உருன்னு இருக்கிறவன் சிரிக்கிறத பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்து தான் சிரிக்கிறான்னு தெரியுது. இருந்தாலும் அவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவனே காலில் இருக்கிற டிஷ்யூ பேப்பர் எடுத்து, இந்தா துடைச்சிக்கோ, ஃபுல்லாக ஆக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அதை வாங்கிட்டு அப்படியே துடைக்கிறீங்க. அப்படியே அங்கங்கே உங்களுக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் துடைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பாதி இதை துடைச்சிட்டிங்க, ஆனால் இன்னும் அங்கங்கே இருக்குது. போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தா அவங்க நோஸ் கிட்டக்க தென் சின் கிட்டக்கெல்லாம் அப்படியே அங்கங்கே அந்த கேண்டியாக ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ சிரிச்சுக்கிட்டே அவன் வந்து அந்த டிஷ்யூ எடுத்து உங்களுக்கு அப்படியே தொடச்சி விடுறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மன் அவ்வளோ க்ளோஸில் வந்துட்டு தொடச்சி வச்சுட்ருக்கான். காட்டன் கேண்டி பிடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை ஒழுங்காக சாப்பிட தெரியணும். ஒழுங்காக சாப்பிட்டுட்டு எப்படி க்ளீன் பண்ணணுன்னு தெரியணும். இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்கி வச்சுட்டு என் கூட இப்படியே நடந்து வந்தேன்னா எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. அப்புறம்
அப்படின்றான். இப்ப அவன் வந்து ஒரு மாரி ரொம்ப நார்மலா பேசுறானா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் உர்ருன்னு தெரியிறவன், இப்போ ஒரு மாரி சாஃப்ட்டா பேசிட்டு, அப்படியே தொடச்செல்லாம் விட்டுட்டுருக்கான். ஸோ ஃபுல்லா வந்து வைப் பண்ணி முடிச்சுட்டு, "ம். இப்போ ஓகே. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அவனோட சைட்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணி வெளிய இறங்குறான். இப்ப நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன பார்த்துட்டு இருந்துட்டு, உங்க சைட்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே இறங்குறீங்க. ஸோ ஜிமன் பின்னாடி அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி ஜிமன் வந்து மினி தவிர வேறு எந்த பொண்ணுக்கிட்டயும் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது கிடையாது. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது நீங்கள் புது கேர்ளா இருக்கீங்களா? ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாரி ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்னடா ஜிமன் சார் ஒரு பொண்ணோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பெரிய ஆஃபீஸ் கிடையாது. இருந்தாலும் ஓரளவு நல்லா பெரிய ஆஃபீஸா தான் இருக்கு. நீங்க வந்து ஆஃபீஸெல்லாம் அந்த அளவுக்கு சுத்தி பார்க்கல. ஜிம்மன் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஜிம்மனையே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ல அவன் என்னமோ நார்மலா நடந்து போயிட்டுருக்கான். ஆனா, அவன் கூட இந்த மாதிரி போறது உங்களுக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. ஸோ பின்னாடியே சிரிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ஷையா, தென் ஹாப்பியா. ஸோ நல்லாருக்கு. எல்லாரும் அப்படியே ஒரு மாரி ஆச்சரியமா பார்க்குறாங்க. தென் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் அவனோட கேபினுக்கு போயிட்டு, அவன் உங்கள வந்து உள்ள கூப்பிடுறான். ஸோ நீங்களும் அவன் பின்னாடியே போறீங்க. அங்க ஒரு பெரிய சோஃபா இருக்கு. அதில வந்து உங்கள உட்கார சொல்றான். நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜிமின் அவனோட சேர்ல போய் உட்காந்துட்டு, அவனோட லேப்டாப் ஓப்பன் பண்றான். ஸோ எதுவும் பேச கிடையாது. அவன் பாட்டுக்கு வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ அடுத்தடுத்து நெறைய பேர் வந்து ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து குடுக்குறாங்க. தென் ஆஃபீஸ் விஷயம்லாம் நெறையா பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டார்ட்டிங்கில் என்னமோ ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ போக 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 உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபுல்லாக சுற்றி சைலண்ட்டாக இருக்குது. ஜிம்மன் அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி போரிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சோஃபாலேயே கை காலெல்லாம் ஒரு மாதிரி நீட்டி நெளிச்சு உட்காந்துட்டு அப்படியே உருண்டுட்டு வர ஆரம்பிக்கிறீங்க. இப்போ மேனேஜர் அப்படியே உள்ளே வராரு. ஸோ மேனேஜர் அப்படியே உங்கள பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஜிம்மன் கிட்ட போயிட்டு அவர் என்ன வேலையா வந்தாரோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, அம் "சார்" அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ ஜிம்மன் ஒர்க் பார்த்துட்டு, "ம் சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்றான். அம் "கங்ராச்சுலேஷன்ஸ் சார்" அப்படின்னு சொல்றாரு. கங்ராச்சுலேஷனா? எதுக்கு? என்னாச்சு? எதுக்கு சொல்கிறீங்க? அப்படின்னு அவன் வேலை பார்த்துக்கிட்டே தான் கேட்டுட்ருக்கான். உங்கள பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீங்க மினி சிஸ்டர் தவிர வேறு யாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்ததில்ல. இப்போது திடீர்னு ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. அப்போனா கண்டிப்பாக இவங்க உங்களுடைய பார்ட்னராக தான் இருக்கணும். ஆம், எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த தானே சார் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. எனிவே கங்ராட்ஸ் சார். மேடம் ரொம்ப அழகா தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரியும் இருக்காங்க. அப்படின்ட்டு அவன் ஏதோ திக்கி திணறி சொல்லிட்டுருக்கான். இத கேட்கும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள தேன் வந்து பாயுது அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்கள வந்து பார்க்குறான். இப்போ நீங்க அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரியா முறைச்சிட்டு மேனேஜரை பார்க்குறான். இப்போ மேனேஜர் ஒரு மாரி, சார் நான் எதுவும் ரிவீல் பண்ண மாட்டேன் சார். நீங்களே எல்லார்கிட்டயும் வந்து சொல்லுங்க. நான் கெஸ் பண்ணது கரெக்ட்டு தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஜிம்மன் ஒரு மாதிரி கோவம் ஆயிட்டு, என்ன வேலையா வந்தீங்களோ அத மட்டும் பாருங்க. ஒரு பொண்ண கூட்டு வந்தா உடனே அந்த பொண்ணு அவங்களோட லவ்வரா இருக்கணும், பார்ட்னரா இருக்கணும், ஒய்ஃபா இருக்கணும். அத தாண்டி வேற எதுவுமே இல்லையா? ஆ அப்படின்னு கேட்குறான். இப்போ அது கேட்டதும் ஒரு மாதிரி மேனேஜருக்கு கப்புன்னு ஆயிடுது. ஐயய்யோ! தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி. அவர் அப்படியே கப் சிப்புன்னு ஆயிட்டு முழிச்சுட்டு நின்னுட்டுருக்காரு. போய் வேலைய பாருங்க. அவ என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட் அவ்வளோதான். ஒரு முக்கியமான விஷயமா இங்கே வந்திருக்கா. தென் அது பர்சனல். அத பத்தி எல்லாம் பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. தேவையில்லாம இந்த மாதிரி காசிப்ப பேசுறத நிறுத்துங்க. வேலை இருக்கு. மொத அத போய் பாருங்க. புரிஞ்சுதா? அப்படிங்கிறான். இப்போ அது கேட்டதும் மேனேஜர் ஓகே சார், ஓகே சார்ன்னு மண்டை ஆட்டிட்டு சாரி சார்ன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ நீங்கள் வந்து என்னதான் ஜிம்மன் இப்படி கோவப்பட்டாலும் அவர் சொல்லும்போது உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சிரிச்சுட்டு இருந்ததை ஜிம்மன் பார்த்துருப்பான். இப்போ மேனேஜர் வெளியே போனதுக்கப்புறமேட்டு ஜிம்மன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. வயன் ஆ சொல்லுங்க ஜிம்மன் அப்படின்னு எழுந்துக்கிறீங்க. அவர் தான் அப்படி சொல்கிறாருண்ணா. இல்லைன்னு சொல்ல தெரியாதா உனக்கு? சிரிச்சுட்டு உட்காந்துருக்க. அப் நான் என்ன சொல்ல முடியும் ஜிம்மன்? அவர் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருந்தாரு. நான் உங்களுக்குள்ளே எப்படி வந்து
பேச முடியும். அதான் அமைதியாக இருந்தேன். இதோ பார், நான் அவனை நோட் பண்ணேன். அவன் சொல்லும்போது நீ சிரிச்சிட்டு இருந்த. இதெல்லாம் சரியில்லை. நான் எந்த மோட்டிவ்காகவும் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரல. நான் என்ன விஷயமா உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா புரிஞ்சுக்கோ. என் விஷயத்தில் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ மாட்டிக்கிட்ட. என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா உன்னையும் மினியும் நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன். வேறு எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு தாட் உன் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா இப்போவே தூக்கி எறிஞ்சிரு. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கே நினச்சி வெளியே போயிடுறான். இப்போ இந்த வேர்டு கேட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கீங்க. இப்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. லைக் அழுகையாக வருது. காலையில் தான் வரும்போது காட்டன் கேண்டி எல்லாம் வாங்கி கொடுத்தான்னு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ என்னடானா இப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டு மனசுக்கு வேதனையாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கீங்க. ஜிம்மன் ஆல்ரெடி உங்களை கூட்டிகிட்டு வரும்போது சொல்லியிருந்திருப்பான், உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா உள்ள ரூம் இருக்குது, ஸோ அதில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அது ஞாபகம் வரவே இப்போ டக்குன்னு உள்ளே இருக்கிற ரூமுக்கு போயிடுறீங்க. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிற பில்லோவை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துட்டே அழுதுட்டு இருக்கீங்க. லைக் அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க உட்காந்த மேனிக்கு. இப்போ அப்படியே டைம் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மன் வரான். வந்து பார்த்தா நீங்கள் வந்து கேபினில் இல்லை. எங்கே போயிட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு வாஷ்ரூம் கிட்ட வந்து நாக் பண்ணுறான். வாஷ்ரூம் சும்மா தான் லாக் ஆகிருக்கு. ஸோ அப்படியே வந்து அந்த ப்ரைவேட் ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துருக்கீங்க. பார்க்குறதுக்கு சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படியே வந்து பில்லோவில் சாஞ்சு, அதாவது முன்னாடி பில்லோவை வச்சு அதை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அதில் தலை வச்சு அப்படியே படுத்துருந்துருப்பீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே உள்ளே தான் உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்போ அவன் பாட்டுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே டைம் போகுது. லன்ச் டைமு. ஸோ உங்களை சாப்பிட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். இப்போவும் அதே மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. வயன் டைம் ஆயிடுச்சு, லன்ச் டைம், ஸோ வா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு நார்மலாக சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் என்ன நீங்கள் சொல்ல கேட்காம உட்காந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை கோவமாக இருக்காளோ அப்படின்னு அப்படியே உள்ளே நடந்து வரான். வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் நல்லா நீங்கள் அழுது அப்படியே தூங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு மாதிரி ஹாஷாக பேசிட்டோமோ, அதனாலலாம் அழுதுருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அவனுக்கு. ஸோ அப்படியே அவங்கள வந்து பார்த்துட்டே இருக்கான். நல்லா அவங்க சீக்ஸ்லாம் ரெட்டிஷாக இருக்குது அழுது. ஸோ அப்படியே தூங்கியிருக்கீங்கன்னதும் ஃபேஸ் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, பிங்க்காக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஸோ ஓவராக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்கள வந்து ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணி எழுப்புறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இப்போ டக்குன்னு அந்த பில்லோ ஓரமாக வச்சுட்டு சொல்லிச்சுமன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலை குனிஞ்சே கேட்டுட்ருக்கீங்க. என்னை பாரு. சொல்லிச்சுமன் என்ன விஷயம் அப்படின்னு மறுபடியும் குனிஞ்சே பேசிகிட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் ஃபேஸை பிடிச்சி அப்படியே தூக்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அந்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் தான் இருக்குது. ஐம் சாரி, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன், சாரி அப்படிங்கிறான். இப்போ அவன் சாரி கேட்குறப்போ உங்களுக்கு எப்படின்னா இன்னும் அந்த பெயின் அதிகமாகுது. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் இன்னும் அதிகமாக கலங்குது. இட்ஸ் ஓகே சிமன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் கையை எடுத்து விட்டுட்டு கண்ணை தொடச்சிட்ருக்கீங்க. சரி லன்ச் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட போகலாம் வா அப்படின்றான். இல்லை எனக்கு பசிக்கலை, நீ போயிட்டு வா, நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றீங்க. இப்போது ஜிம்மன் அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே குனிஞ்சே பேசிகிட்ருக்கீங்க. ஐம் சாரி வயன், நான் வேணும்னு பேசலை, என்னை ரொம்ப கெஞ்ச வைக்காத, தயவு செஞ்சு எஞ்சி வரியா? இல்லை உன்னை கெஞ்ச வைக்கணும்லாம் எனக்கு எதுவும் இல்லை, நீ போய் சாப்பிடு, எனக்கு பசிக்கலை நிஜமாவே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது.
இப்படி அழ வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படி இருக்கிறான். உட்காந்துருந்த நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. ஏன் என்னன்னு நினச்சான்னு தெரியல. டக்குன்னு ஹக் பண்ணிடுறான் டைட்டாக. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக ஆயிடுறீங்க. அவன் இது வரைக்கும் உங்களை ஹக் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஹக் பண்ணுறான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. லைக் இன்னும் அழுக வருது. அப்படியே அவனோட கோவத்தை வந்து லைட்டாக பிடிச்சிட்டு சத்தமே இல்லாமல் அழுதுட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் பின்னாடி டேப் பண்ணி கொடுத்துக்கிட்டே, ஐம் சாரி ஒயன், நான் எதுவும் வேணும்னு பண்ணல, அந்த நேரத்தில் ரொம்ப கோவம் வந்துடுச்சு, அதனால தான் அப்படி பேசிட்டேன், சாரி, நான் அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டில் உன்னை பார்த்ததே கிடையாது. அவன் அப்படி பேசினதும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன். நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது தான். சாரி, நான் நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். ப்ளீஸ் அழாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உன்னை ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு கில்ட்டியாக இருக்குது. தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ் அப்படிங்கிறான். இப்போ இதை கேட்கும்போது ஒரு மாதிரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு, இதுவரை எப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு கூடயும் இந்த மாதிரி பேசினதோ பழகினதோ கிடையாது. அதனால அவன் சொல்லும்போது எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. நாம் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உன்னை ட்ரீட் பண்ணுறேன். தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் பொசிஷனுக்காவது அவன் என் மனசில் நம்ம இருக்கோமே அப்படின்ற ஒரு சின்ன ஸ்மைலோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சரி ஓகே நான் அழலை, ஓகே தானா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவனுக்கு வந்து உங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து விட, இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் உன்னை அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இடத்துல உன்னை வச்சு நான் பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டானேன்னு கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல், எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் அவன் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு லன்ச் வாங்கித்தரான். மனசே இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அமைதியாக போகுது. ஸோ அப்படியே திருப்பியும் ஆஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் போயிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த டைம் மேனேஜர் உள்ளே வராரு, உங்களை பார்க்குறாரு. ஆனால் எதுவும் சொல்லலை. அவர் பாட்டு வந்துட்டு வந்த வேலையை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஜிமன் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே ரீகால் ஓடிட்டே இருக்குது. என்ன சொல்கிறது, அதை எப்படி எடுத்துக்கிறது என்னதும் தெரியல. உங்களுக்கு ஆனால் ஜிம்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவனுக்கு வந்து உங்கள் மேலே அந்த ஃபீல் இல்லைன்னும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. சரி பரவாயில்ல, இந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு சொன்ன இடத்துலேருந்து ஃப்ரெண்ட் அளவுக்கு வந்திருக்கு, கண்டிப்பாக ஒரு நாள் பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ காலேஜ் வந்து முடிகிற டைமும் ஆயிடுச்சு. உங்களையும் கூட்டிகிட்டு மினியை வந்து பிக் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ மினியும் உங்களையும் சேர்த்தே உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு 2 பேரும் வீட்டில் இருங்க, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ நீங்கள் அந்த டே ஃபுல்லாக என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் மினிக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. மார்னிங் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்திருப்பீங்க. அதை வந்து அவ்வளோ இதாக சொல்லிகிட்ருக்கீங்க. பட் ஆஃபீஸில் நடந்த விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. இதனால கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லி முடித்ததும் மினி அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்னதான் எனக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் அவனுக்கு என் மேலே அந்த ஃபீல் இல்லை. நீ சொல்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக என்னை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி அவன் எனக்கு எந்த இடத்தையும் கொடுக்கல. நான் தான் தப்பாக யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மினி அப்படியே அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, இல்லை, எனக்கு ஜிமன் பற்றி நல்லா தெரியும். அவன் எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்ததே கிடையாது. இப்போ வேணும்னா ஜிமன் அண்ணாக்கு உன் மேலே அந்த ஃபீல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வரும். எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஜிமன் அண்ணாவோட பெஸ்ட் பேர். ஓகே, நீ எதையும் போட்டு யோசிக்காத, புரிஞ்சுதா? இவ்வளோ தூரம் வந்துட்ட, உன்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரு நேரத்தில். ஆனால் இப்போ பார்த்தியா, ஃப்ரெண்ட் மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் நினச்சிருந்தா மினி மாதிரி தான் நீயும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லலையே, ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லியிருக்கான். அப்படின்னா
ஒரு நாள் நீ அவனோட ஆளா மாறுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக தான் இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே இந்த பாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.